யோசிச்சு பாருங்கள், என் லைஃப்பில் முறையாக ஃப்ளைட் ஏறுறத, அதுவும் சிங்கப்பூருக்கு என்னோட இன்டர்நேஷ்னல் ட்ரிப். அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பிளைன் ரைட்லேருந்து சிட்டி ஸ்ட்ரீட் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ரெடியா? இன்றைக்கி டேட் ஜூலை 31. இப்போ நான் பாண்டியிலேருந்து சென்னை போயிட்டு நைட்டே என் அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மதியம் அங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட் போக போகிறேன். பிறந்ததுலேருந்து இதை வானத்திலே பார்த்துருக்கேன். வாட்டி நான் இதில் இப்போ போக போகிறேன். நிறைய வாட்டி இந்த ஏர்போர்ட் வெளியே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸை ட்ராப் பண்ணிட்டு போயிருக்கேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே வந்து என்னோடய போர்டிங் பாஸை கையில் வாங்குகிறேன். இந்த லுக்கில் தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு வழியாக இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். இங்கே கேஎஃப்சி மீல்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, அதை வாங்கிட்டேன். ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான், இது 650 சம்திங் வந்துச்சு. இந்த ட்ரிப்பில் நான் எடுத்துகிட்டு போகிறது வெறும் ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும்தான். கேமராவுக்கு மட்டும் ஒரு சின்ன பேகு. எனக்கு கிராம்பே பிடிக்காது, இது ஃபுல்லாக வெறும் கிராம்பாக இருக்குது. லைட்டாக நர்வஸாக இருக்குது, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. அது தனியாக ட்ராவல் பண்ணுறதுனால. E1003 1415 சிங்கப்பூர். இதான் நம்மளோட ஃப்ளைட். பல வருஷமாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்போ தான் எனக்கு நடக்குது. நிறைய வாட்டி பிளான் பண்ணி கேன்சல் ஆகி அதுக்காக காசு சேர்த்து வச்சு அது செலவாகி வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து எல்லா டைமும் கேன்சல் ஆகிருக்கு. இப்போது ஃபைனலி இது நடக்குது. இண்டிகோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டில் எந்த என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours ட்ராவல் பண்ணோம். எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே போக வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். So expecting some light weather and turbulence en route to Singapore, so please do respect the seatbelt. This is for your own safety and necessary compliance. Thank you for choosing to fly Indigo. ஃப்ளைட் எடுத்துட்டாங்க, மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, செம்ம ஃபீலாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, அடி வைத்த வந்து ஒரு மாதிரி ஷிப்புன்னு டே ராட்டினத்துலலாம் சின்ன வயசில் ஆடும்போது ஒரு ஃபீல் இருக்குதுமா, அதோட உச்சகட்டம் ஒன்று இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டோட ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் எனக்கு இருக்குது. இந்த கேப்பில் நான் உங்களுக்கு சில விஷயத்த சொல்கிறேன். இந்த ட்ரிப்பு எப்படி ஓகே ஆச்சுன்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஃபாரின் ட்ரிப் போகணுன்றது வந்து ஒரு ஆசை. அப்போது பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிங்கப்பூரில் என் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்புன்றதுனால நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்குது, ஊருக்கு போகிறது பெட்டர் சொல்லிவிட்டு அவன்கிட்ட வீசா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவனும் வீசா அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்துட்டு ஒரு 1:30 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தான் வீசாவை. ஏஞ்சி பார்த்தா செம ஷாக்கு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு 10 நாள் கேப்பும் இருந்துச்சு. ஸோ இதுதான் கரெக்டான டைம், இதை விட்டால் நம்ம போக மாட்டோம் சொல்லிட்டு உடனே நைட்டே ஏஞ்சி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். அடுத்த 3 நாள் நம்ம வந்து அவங்க கூட தான் சிங்கப்பூரை சுற்ற போகிறோம். ஸோ இதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட். ஃபைனலாக கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றிட்டு ஒரு யூட்டனை போட்டு தலைவன் சிங்கப்பூரை நோக்கி கடல் மேலே பறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஐ திங்க் கீழே இருக்கிறது வந்து மெரினா பீச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சென்னையில் நிறையா வாட்டி மெரினா பீச் கீழே நின்று அந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டு இருந்திருக்கேன். இப்போ வந்துட்டு மேலே இருந்து கீழே பீச்சை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஃபுல்லாக கடல் தான். கடல் கூட தெரியாத அளவுக்கு உயரத்தில் பறந்துட்டுருக்கோம். ஃப்ளைட்டில் வந்து அதோட ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ல, ஸோ அதனால் உள்ளே வந்தேன். நான் போகிற டைமில் கரெக்டாக ஃப்ளைட் ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக பயத்தை காமிச்சிட்டாங்க குமார், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்போது. இங்கே பெருசாக எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லை, செம்ம ஈஸியாக இருந்தது. சென்னை ஏர்போர்ட்லேயாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நோண்டினாங்க. ஆனால் இங்கே வந்து செம்ம ஈஸியாக சப்பையாக முடிஞ்சிச்சு. வந்துட்டு நாங்கள் 2 பேரும் தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெரிய வேலையாக இருந்துச்சு. நானும் அது கீழே இருந்தால் ஏறி வந்து சாப்பிட்டுட்டு
இங்கே வந்து இறங்குனதும் செம ஃபன். உள்ளே இருந்து வெளியே வரதுலாம் எனக்கு பெரிய ப்ராசஸாக இல்லை. ஆன்லைன்லேயே அவன் எல்லா வேலையும் முடிச்சிட்டான், அரைவல் எல்லாத்தையுமே. ஸோ வந்துட்டு என்னோடய பாஸ்போர்ட் போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு என் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணிட்டு டேரெக்டாக வெளியே வர மாதிரி இருந்துச்சு. எந்த எமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்டையும் போயிட்டு எதுவும் நிற்கிற மாதிரி வேலையே இல்லை. செம்ம ஈஸியாக இருந்துச்சு. வெல்கம் டு சிங்கப்பூர்னு வந்து இப்போ அந்த இது அருவி போட்டு தெரியுமா, நடுவில் என்ன இப்படி சொல்லுவோம். ஓகேவா, சொல்லுங்கள். ஏமாற்றம். அந்த அருவியை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கேட்ட பாட்னிக் கார்டன் அதுதான் அங்கே தான் இருக்குது. ஓகே, அதான் நம்ம மெட்ரோவில் இருக்கோம். கேப் எத்தனை வாங்கி வச்சுருக்கேன்? எல்லாத்தையும் வாங்கிட்டு பிடிங்கி போட கூட யாருமே இல்லைடா ஊரில். வேண்டாம் இருக்குடா. இப்போ எப்படி இருக்கு? ஆப்பில் மாதிரி இருக்கீங்க ப்ரோ. அவ்வளோதான். சிங்கப்பூரில் இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட்டு. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. அப்படி இது நான் சொல்லுவேன். கமான் சூர்யா. பயங்கரமாக என்னோட ஃபஸ்ட்டு ஃபுட்டு. ஒன்றும் இல்லை, இதோட ஃப்ளேவர்லாம் நிறைய அடங்கிது. இந்த நல்லா தான் இருக்கு. ஏதாவது சொல்லுடா, பாயத்தன்னு சொல்ல. நான் தலையாட்டுற விதத்தை பார்த்தாலே தெரியுது இது சுமாராக தான் இருக்குன்ட்டு. நான் டேஸ்ட்டில் மெய் மறந்து போயிட்டேன். அப்படியா இருக்கு? நிஜமாவா? வாய்ஸ் இப்போ பாருங்கள், ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணால் அப்படியே வச்சுட்டான் ரெண்டுத்தையும். இது குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. நான் நல்லா தின்னணும். இப்போ சட்டி நிறைய வச்சு கொடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு. ஆனால் இப்படியே போடுங்க ப்ரோ வீடியோவில். சாச்சு கானில் வந்து இப்போது நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி வெற்றிகரமாக பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி நேற்று நைட்டு கிளம்பி சென்னை வந்து சென்னையில் மெட்ரோவில் போய் உலகுது வாய் மெட்ரோவில் போய் அப்புறம் இங்கே வந்து மெட்ரோவில் ஏறி ஒரு மாதிரி ஃபுல் டயர்டாக ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல்லே முடிஞ்சு இங்கே வந்து ஃபஸ்ட்டு டே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். பாதி வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் சிங்கப்பூரில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. நாளைக்கு சிங்கப்பூரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். பை.